ஒரு பழைய ரோமானிய பழமொழி ஒன்று இருக்கிறது. காந்தியர்களிடமிருந்து நம்மை காப்பது யார்? வர்ண அமைப்பின்படி சத்திரியர்களே நம் பாதுகாவலர்கள். தர்மத்திற்கு பின்னால் தங்கள் முழு சக்தியையும் வைக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை அதர்ம வழியில் செல்ல நேர்ந்தால் என்ன ஆகும்? ஆனால் நான் அவர்களுக்கு வழக்கமாக உங்களுக்கு கொடுக்கும் தகுதியான பதில் பெருமை. என்னவென்றால், உங்கள் அபாரமான தைரியம் மற்றும் அளவற்ற மரியாதைக்காக. உண்மையில் பரசுராமர் தான் உங்களில் இருந்த தீயவர்களை முற்றிலுமாக காலத்திற்கு முன்பு உங்களை அது தர்ம வழியில் சுத்தப்படுத்தினவர்களை மட்டுமே விட்டுச் சென்றது. பாருங்கள், அவர் கெட்டவர்களை, உங்கள் வழியிலிருந்த கெட்டவர்களை அகற்றினார். அதனால் இன்று நீங்கள் பெரும் பெருமை வெகு காலத்திற்கு முன் களையெடுத்தவரிடமிருந்து வருகிறது. ஆகவே இங்கே பரசுராமரின் கதையை பொறுத்தவரை அவருக்கு ஒரு பரம எதிரியாக, அதாவது ஒரு முக்கிய வில்லனாக, நம்மிடம் ஒரு அசுரனும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனித அரசன். குரு தத்தாத்திரேயரிடமிருந்து பெற்ற வரங்களால் அவர் நடைமுறையில் அழியாதவர், யாராலும் வெல்ல முடியாதவர். மேலும் இந்த வரங்கள் அனைத்தினாலும் அவருக்கு தலைக்கணம் பிடித்து போனது. இவரை தடுக்க யாரும் இல்லை. அவருடைய சக்தி மிகவும் அபரிமிதமாக இருப்பதால் அவர் தன்னையும் ஒட்டுமொத்த அமைப்பையும் சீரழித்து அனைத்து விஷயங்களையும் தனது விருப்பப்படி வளைத்து விடுகிறார். அவருடைய விருப்பத்திற்கு சத்திரியர்கள் வலிமையை சரி என்று நினைக்கிறார்கள். மத்ஸ்ய நியாயம் நிலை பெறத் தொடங்குகிறது. என்ன அவர் சொல்கிறார்? நான் சட்டத்தை வகுத்தேன், என் வழி அல்லது தனி வழி. அதனால் மக்கள் துன்பப்படும் போது ஒரு அவதாரத்தின் சக்தி கீழே வந்து விஷயங்களை கவனிக்க வேண்டியதும் ஒரு காரணம் என நினைக்கிறேன். பரசுராம அவதாரம் நிகழ்ந்தது. ஒரு எழுத்தாளராக நானும் என்ன நினைக்கிறேன் என்றால், அங்கே ஒரு தேவை இருக்கிறது. விஷயங்கள் மோசமாக போகும்போது நேர்மையான கோபம். எல்லா நேரங்களிலும் சகிப்புத்தன்மை என்ற கவசத்தை வைத்திருக்க முடியாது. உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் எதிரிகளை திருப்பி தாக்கவும் உங்களுக்கு ஒரு ஆயுதம் கட்டாயம் தேவைப்படும். நான் நினைக்கிறேன் இது ஒரு தனிப்பட்ட மனிதராக அவர் அந்த வலிமை மிக்க பேரரசரை தனியாக எதிர்கொண்டார். அதுவே இதை ஒரு விதத்தில் வெளிப்படுத்துகிறது. நமது எல்லைகளில் நடக்கும் விஷயங்களை பார்த்தால், பரசுராமர் அங்கே இருந்திருந்தால் அவருடைய எதிர்வினை என்னவாக இருந்திருக்கும் தெரியுமா? அவர் ஒருவேளை நல்லெண்ணத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பார். அவர் மிக தெளிவாக ஒரு எல்லையை வரைந்து சொல்லியிருப்பார். அதுதான் எல்லை. அதை மீறினால் மீறிய உறுப்பை இழந்து நீங்கள் மீண்டும் திரும்பி வருவதை அவர் உறுதி செய்திருப்பார்.